Hi everyone. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான வீடியோல இருக்கிறோம். நமக்கு நாளைக்கு half yearly எக்ஸாம் நடக்க போகுது. சோ இந்த half yearly எக்ஸாமுக்கு இடையில நிறைய ரூமர்ஸும் போயிட்டு தான் இருக்கு. क्वेश्चन பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு ஒருத்தங்க சொல்ல டோன்ட் லிசன். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். அதுக்கான டைமை தேடி வேஸ்ட் பண்றதை விட இருக்கக்கூடிய நேரத்தை சரியா ப்ராப்பரா பயன்படுத்துங்க. சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் 5 மார்க் ஒரு 10 to 15 செட் ஆஃப் क्वेश्चन பேப்பரை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் உடைய क्वेश्चन பேப்பரை அனலைஸ் பண்ணி ஒரு சில செட் ஆஃப் क्वेश्चंस நமக்கு இந்த கேள்விகள் வந்து நாளைக்கு half yearly எக்ஸாம்ல வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு prediction based தான் இந்த கேள்விகளை நம்ம வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். சோ இந்த கேள்விகள் நீங்க படிச்சிட்டீங்களா அப்படின்றதையும் ஒரு முறை வந்து நல்லாவே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல இருக்கிற கேள்வி கண்டிப்பா வருமா அப்படின்றது வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஆனா ஒரு ப்ரெடிக்ஷன் மேக்ஸிமம் வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு. ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் क्वेश्चंस அப்படின்னு நான் போடுவேன். பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே பக்காவா வரும். இப்பவும் அதே மாதிரி ஒரு சின்ன அனலைஸ் பண்ணி உங்களுக்காக வீடியோஸ் நான் போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோஸ் வர்ற கேள்விகளை நீங்க மறக்காம படிச்சிருங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இது சாப்டர் 1ல பாக்கும்போது ஆக்சியல், ஈக்குவட்டோரியல், டைபோல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், காஸ் லால லாங் வயர், அதுக்கப்புறம் வான் டெ கிராஃப் ஜெனரேட்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும் தான் இவ்வளவு இருக்கு. மத்தபடி ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நிறைய கேள்விகள் இருக்குன்றதுனால ரிப்பீட்டடா எல்லாமே சுத்தி தான் கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்விகள் வந்து நம்ம சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து வர்றதெல்லாம் 2 கேள்வி 3 கேள்வியோட முடிஞ்சிடும். ரைட். இது சோ நம்ம சாப்டர்ஸ் 2ல பாத்தீங்கன்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜோ இல்ல மைக்ரோஸ்கோபிக் லெவல் அதாவது மாடல் ஆஃப் கரண்ட் அது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சாப்டர் 3ல பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் கண்டக்டர் 2 parallel கண்டக்டர், அதுக்கப்புறம் பயோட் சாவர்ட் லா பயன்படுத்தி அந்த சர்க்குலர் காயில்ல ஒரு ஆக்சிஸ் பாயிண்ட்ல நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது. மூணாவது சைக்ளோட்ரான். ஆக்சுவலா சைக்ளோட்ரான் தான் முதல்ல வரணும். ஆர்டர் கொஞ்சம் மாத்தி இருக்கேன். மத்ததெல்லாம் ஆர்டர் கரெக்டா இருக்கும். சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்ஃபார்மர், ஆர்எல்சி, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அந்த கோஆக்சியல் இருக்கு இல்லையா அந்த கான்செப்ட் கேட்கலாம். 5th பொறுத்த வரைக்கும் இன்டெகிரல், அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரம் எமிஷன்ஸ் அதுல நமக்கு 2 இருக்கு, அப்சார்ப்ஷன் அண்ட் எமிஷன். இதுல எதுனா ஒண்ணு கேட்கலாம். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இது பெரும்பாலும் 3 மார்க்ல கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இந்த 2 கேள்வியில எதுல ஒண்ணு வந்துடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் 6ல வந்து நமக்கு மிரர் ஈக்குவேஷன்ஸ், அதுக்கப்புறம் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா, ஃபியூசர் மெத்தட். இந்த 3ல எதுனா ஒண்ணு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 7 பொறுத்த வரைக்கும் யங்ஸ் டபுள் ஸ்லிட்ல அதுல பேண்ட் வித்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அதுவும் ரொம்ப முக்கியம். யங்ஸ் டபுள் ஸ்லிட் ரொம்ப முக்கியம். ஃபாலோட் பை காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், ஹைஜன்ஸ் பிரின்சிபல், ரிஃப்ராக்ஷன். 8 பொறுத்த வரைக்கும் டேவிசன் ஜெர்மர், அதுக்கப்புறம் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஐன்ஸ்டைன் போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன். 3மே ரொம்ப முக்கியமான கேள்வி. எதையுமே ஸ்கிப் பண்ணாம படிங்க. அண்ட் இந்த ஃபைலை நீங்க மொத்தமா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு QR கோட் ஷேர் பண்றேன். அதை நீங்க கிளிக் பண்ணி கூட டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் லா ஆஃப் ரேடியோ ஆக்டிவிட்டி ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. ஃபாலோட் பை JJ தாம்சன், போர் கான்செப்ட் வச்சு எனர்ஜி ஆஃப் தி எலக்ட்ரான், அதுக்கப்புறம் நியூக்ளியர் ரியாக்டர். இது வந்து பாத்தீங்கன்னா ஹாஃப் வேவ், ஃபுல் வேவ் அண்ட் டி மார்கன்ஸ் தியரம். சோ சாப்டர் 10 பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விகள் தான் நமக்கு இருக்கு. சோ இப்போ வந்து ஒரு QR கோடு வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். இந்த QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா இதுல வரக்கூடிய கேள்விகளை வந்து நீங்க தாராளமா அப்படியே PDFல டவுன்லோட் பண்ணிக்கலாம். சோ ரொம்பவே சிம்பிளா இருக்கும். சோ மறக்காம நீங்க உங்களுடைய ப்ரிப்பரேஷனை நல்லா கொடுங்க. நேரத்தை மட்டும் வீணடிக்க வேண்டாம். இந்த வீடியோ பார்த்த அடுத்த செகண்ட் இந்த கேள்விகள்லாம் நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்றத வந்து ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் இந்த QR கோட். இந்த QR கோடை பார்த்து நீங்க அப்படியே வீடியோ பாஸ் பண்ணாலும் சரி இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்தாலும் சரி இதை நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணீங்கன்னாவே போதும். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.